சன்னதி வேதனையை சொல்கிறேன். நான் தென்னிந்திய நடிகர் சங்கம் தலைவர். அப்ப ராமன் ஒரு படத்தில் நடிச்சு தேசிய அவார்டு வாங்கிட்டான். யாருமே மரியாதை தெரியல. இந்த தென்னிந்திய நடிகர் சங்கத்துல தான் நான் கூப்பிட்டு அந்த ஒரு 200-300 பேரை கலெக்ட் பண்ணி ராமன் படத்துல நம்ம பையன் ஒருத்தன் வாங்கியிருக்கான்னு சொல்லி பெரிய பாராட்டு விழா வச்சேன். நான் அது சிறிய அளவில் இருந்திருக்கலாம், இருந்தாலும் நாங்க பண்ணது பெரிய மனசோட பண்ணணும். அவனுக்கு அடையாளம் தெரிஞ்சது அந்த ஃபங்க்ஷன்ல இருந்தான். அவன் அன்னைக்கு கேட்கறான், இந்த தென்னிந்திய நடிகர் சங்கம் யார் பேர்ல இருக்குன்னு கேள்விப்பாரு. அவன் கேட்கறான், கொடுப்பறான். அதோட என்ன சொல்றாங்க, நாங்களாம் சேர்ந்து தமிழ் நடிகர் சங்கம் ஆரம்பிக்கிறோம். கரெக்டான விஷால் நீ தலைவனாக, ஜீவா வந்து செக்ரட்டரியா இருக்கட்டும், ஆரியா வந்து பொருளாளராக இருக்கட்டும். என்னன்னு கேட்டேன், கேரளா பையன் ஆரியா, மார்வாடி, நீ தெலுங்கார, கரெக்டா தமிழ் நடிகர் சொன்ன உண்மையில சொன்ன நான் இதெல்லாம் பயப்பட போறது. ஏன் நான் மன சங்கடமா இருக்கேன். இதுக்கு நடுவில் இந்த இவன் நான் சரி, இந்த இவன் பாரதிராஜா அசிஸ்டன்ட் பொன்மன், அவன் 2 பேரும் கூட வட வாய்ப்பு தருவாங்கடா, விடுறா, கொஞ்சமா கத்துக்கடா, அடுத்த சம்பளத்துக்கு கத்துங்க போதும். ஏன்னா சொல்றேன், கேவலப்பட்டு கிடக்கும். பிரபுதேவா விஷயம் சொல்றேன். பிரபுதேவாட்ட கேட்டேன், ஐயா ஏவா பிரபு நீலாம் என்ன நம்மளெல்லாம் ஹிந்தி படத்தில் போட மாட்டியா? ஆனா உங்களுக்கு ஹிந்தி தெரியுமா? நான் ஹிந்தியை பார்த்ததே இல்லை. தாண்டா ஹிந்தியை ஒழிக்கன்னு சொல்லிவிட்டு டிவியை உடச்சு விட்டேன். என் வீட்டில் இருந்த டிவியை தூர்தர்ஷன் பேர் மாற்றணும்னு சொல்லி ஒரு போராட்டம் பண்ணோம். அது தலைமை தாங்கினவர் என்ன செஞ்சாருன்னு டிவியை வச்சாரு, கை ஓமத்துக்குள்ள அடிச்சிட்டாங்க. என் டிவியை எங்க வீட்டில் எடுத்து போன டிவியை உடச்சிட்டேன். திருவள்ளூர் இது வள்ளுவர் கோட்டத்தாண்டு தான் அடிச்சு உடச்சிட்டேன். அப்புறம் தான் அவரை அடிச்சாரு. உள்ள மிஷின் கிடையாது, அதுல என்னதுல மிஷினோட உடச்சுட்டேன். அப்ப சரி நம்ம நம்பி போனோம்னா மிஷின் தான் உடைய போடுறோம். எதுக்காக இதெல்லாம் சொல்றேன்னா, அப்படி எல்லாம் பண்ணியாச்சு. நான் என்ன தெரிச்சு முடியும் போயிட்டு எவ்வளவுதான் சொல்ல முடியும். இது வேண்டாம், அது வேண்டாம், அது வேண்டாம், இது வேண்டாம். இயக்குனர் பாரதிராஜா நல்ல மனிதன், இல்லைன்னு சொல்லல. அவர் கூட சொன்னார், தெலுங்கு விஜயகாந்த் நான் சைடெல்லாம் நம்ம அதுக்காக சொல்றேன். நான் தெலுங்குக்காரன்றதுக்கெல்லாம் இல்லை. அவன் ஏன்னா பாவம் தான். அவன் படத்தை தவிர அவர் எந்த படத்தையும் நடிச்சதே கிடையாது. அவன் பத்திரிகையாளர்களே சொல்லிடுவான். ஏன்னா உங்களுக்கு அவனுக்கு நல்ல நெருக்கம் இருக்குன்னு எனக்கு தெரியும். அவன் சொல்லுவான். அன்னைக்கு கூட எங்க பத்திரிகையாளர் ஒரு 10 பேர் பார்க்க வந்துட்டு, என்னங்க நல்லா அப்படி சொல்றாரு, என்னன்னு கேட்டேன். என்னங்க அவருன்னா, அந்த பத்திரிகை படிக்கிறது இல்லைன்னு சொல்றேன்ல. என்னங்க எந்த பத்திரிகை படிக்க மாட்டேன்னு சொல்றேன். படிக்க தெரிஞ்ச படிக்க தெரிஞ்சு ஏன் நீங்க அந்த ஆங்கிள் எடுக்க மாட்டீங்க, இந்த ஆங்கிளே எடுத்துருக்கீங்க. அவன் போட்டு நச்சரிக்கு உங்களுக்கு பொழுது போறோம்னா அதையே போட்டாரு. நான் கூட சில டைம்ல அப்படியே வீட்டுல ஏதாவது உட்காந்து என் பேர பிள்ளைங்கலாம் வந்து இந்த கார்ட்டூன் பார்ப்பாங்க, இந்த போகோ பார்ப்பாங்க. எவ்வளவு நான் தான் கேட்பாங்க, திட்டுவேன், அதாவது டிஸ்கவரி சேனல் பார்க்கலாம். பட் எனக்கு சில மன சங்கடம் தான் அந்த போகோதை பார்ப்பாங்க. அது மாதிரிதானே இது. இதெல்லாம் அரசியல் போகோக்கள், அரசியல் கார்ட்டூன் நெட்வொர்க், இதெல்லாம் இது தமிழ்நாட்டின் தலையெழுத்து. எல்லாம் தலையெழுத்து வேற வழி கிடையாது. நீங்க என்ன டக்கட்டம் போட்டாலும் முடியாது. நீங்க திட்ட அவன் திண்டுக்க, நீங்க திட்ட அவன் தான் வைராக்க. அவனை போட்டு எல்லாரும் கேள்வி கேட்குறீங்க. பிரதமா தனியா பேசுறது இஷ்டம் இல்ல. அப்புறம் பத்தி நான் தப்பா சொல்லல. இசை நீங்க எல்லாருமே இல்ல ஒத்துழைக்கணும். நாடு வளம் பெற நீங்க தான் ஒத்துழைக்கணும். ஏன்னா பத்திரிகை சங்கத்துல வந்து நான் பேசுறேன்னு நினைக்கிறேன். மை வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பத்திரிக்காரங்க தான். என் வீட்டுல நானு பக்கத்து கிரவுண்ட்ல உட்கார்ந்து இருக்கும் போது ஃபுல்லா பாத்தீங்கன்னா பத்திரிக்காரங்க. பிரஸ் மீட்டான்னு கேட்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேனா பேப்பர்லாம் ஒழுங்கி போட்டு தமாஷா பேசிக்கிட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் எப்படி இருப்போம்னு உங்களுக்கு தெரியும். எல்லாம் சந்தோஷமா இருப்போம். அப்ப பேசுவேன் போன்ல,
விஜயகாந்த் கூப்பிடுவேன், வீட்டுல எல்லாரும் சந்திக்கிற வாப்பா. விஜயகாந்த், இந்த சந்திரசேகர், அப்புறமா பாண்டியன், எஸ் சந்திரன், அவன் செத்து போயிட்டான். அவன் எல்லாரும் என் வீட்டுல பக்கத்து கிரவுண்ட்ல, இப்ப கூட அது கிரவுண்டா தான் இருக்கு, அங்கதான் ஒரு ரவுண்டா உட்காந்துருவோம். எல்லாம் உட்காந்துட்டு ஒரே அப்டேட், அவ்வளவு நெருக்கத்தோட இருப்போம் நாங்கெல்லாம். ஏன்னா எங்களுக்கு தெரியும் எங்க வளர்ச்சி பத்திரிகையாளர் கையில தான். அதனால அது மட்டுமல்ல, நீங்க யாரோ என்னை பத்தி இதுக்கு நல்லா எழுதணும், என்னை பத்தி நல்லாவே எழுதிக்கிட்டே தான் இருக்கணுமா? நான் இந்து பத்திரிகை பத்தி பேசினேன், ராமானுஜம்னு இருந்தார், பெரிய ரிப்போர்ட்டர். நான் வந்து இந்த கடவுளை கிண்டல் பண்ற மாதிரி ஒரு படம், சபாஷ்னு ஒரு படம், ராமநாராயணன் சார் வயிற்றுல வேலை வச்சுக்கிட்டு சும்மா ஏமாத்துனேன். அப்போ எழுதினார், இப்படி பக்தர்களின் மனதை புண்படுத்துகிறார் ராதாரவி. அடுத்தது என்ன எழுதிட்டாருன்னா, ராதாரவி அவருடைய அப்பா குரலை யூஸ் பண்றதோட அவர் குரலையே யூஸ் பண்ணலாம அப்படின்னு எனக்கு கிண்டல் பண்ணி சட்டையர் பண்ணி எழுதிட்டாரு. அப்புறமா நான் வந்து யோசிச்சேன், கரெக்ட் அவர் சொல்ல சரின்னு சொல்லிட்டு ஒரு படத்துல சின்ன மாப்பிள்ளைன்ற படத்துல எங்க ஐயாவை பேஸ் பண்ணி தான் நான் வச்சேன் என்னுடைய கேரக்டரை. வச்ச உடனே அவர் எழுதியிருந்தார், சின்ன மாப்பிள்ளை என்பதற்கு பதில் சின்ன மாமனார் என்று படத்தை பெயர் மாற்றி வைத்திருக்கலாம், சிறப்பாக செய்திருக்கிறார் ராதாரவி. அவருக்கு அந்த சாமியை புத்தக சொல்லதான் போகும், எங்க அப்பா மாதிரி செஞ்சதற்காக. அதெல்லாம் என்ன திருத்தினவங்க யாருன்னா அப்படிப்பட்ட பத்திரிக்கை. அதே மாதிரிதான் தினத்தந்தியில் இருந்தார் பாண்டியன், அவர் என்ன வாடப்படம் பேசக்கூடிய அளவுக்கு இருந்தார். ஏன்னா அவர் வந்து எங்க ஐயா செட்டு, அது ஒரு தொல்லை. உங்க அப்பா எல்லாம் இருக்காத, நான் சரி சரி முடிய சும்மா அந்த பேசி நம்மளை பத்தி பேசுவான்னு சொல்லுவோம். அப்படியே அவங்களோட எல்லாம் அன்பா இருந்த காலம் நம்ம நாட்டுலங்க ஐயா. ஒரே ஒரு சின்ன விஷயம், அவேர்னஸ் இல்லைங்க. ரொம்ப வருத்தமான விஷயம் என்னன்னா, அவேர்னஸ் மஸ்ட் பி பிராட். இவங்களாலதான் ஏன் பண்றாங்க, பத்திரிகைகளும் பண்றாங்க. ஏன்னா அவேர்னஸ் இல்லைங்க. தே திங்க் சிவிக் சென்ஸ்னா இந்த ரோட்ல அசிங்கம் பண்றதுதான் சிவிக் சென்ஸ். அது அல்ல. கார் பார்க்கிங் கூட சிவிக் சென்ஸ் தான். சிக்னல் போட்டாதான் வண்டி நவரணும்ன்றது சிவிக் சென்ஸ். ஹார்ன் அடிக்க கூடாதுன்னு போர்டு போட்டிருக்கான், ஹார்ன் அடிக்க கூடாதுன்றது சிவிக் சென்ஸ். அதுவே தெரியறது. அந்த காந்தி சிலைக்கு பக்கத்துல நாங்க உள்ள பீச்சில் உட்காந்துருப்போம். பஸ்ஸுக்காரங்க மேல ஏறி, இந்த அரசாங்க பஸ் அதிகமான போய் ஓவர்டேக் பண்ணி ரைட் சைட்ல எதிர்க்க வந்த அந்த கப்புள்ஸ் அடிச்சான். பையன் மேல பறந்து போனதை பார்த்தேன். இறந்துட்டான் அந்த பையன். பொண்ணு வந்து வயல இறந்துருச்சுன்னு சொன்னாங்க. எல்லாம் கூட்டமா போன அப்புறமா தான் போலீஸ்காரங்க அது இந்த ஐஜிஎஸ் பக்கத்துல இருக்கனால ஒரு வசதியா போச்சு. போலீஸ்காரங்க வந்து இதுக்குன்னு வந்துட்டாங்க, எல்லாரையும் துரத்தி விட்டாங்க. அப்படியே நான் பார்த்தேன், அப்படியே அடிச்சுட்டாங்க. இதெல்லாம் சிவிக் சென்ஸ். டிரைவிங் இஸ் ஆல்சோ சிவிக் சென்ஸ். அதை சொல்லி முடிச்சுட்டு 4வது நாள் திருப்பி பார்த்தா அதே இடத்துல அதே மாதிரி ஒரு அடி, அதே மாதிரி ஆக்சிடென்ட், சிமிலர் ஆக்சிடென்ட். நோ சிவிக் சென்ஸ், அவேர்னஸ் இல்லைங்க. ஒண்ணுமில்ல, ஐயா அம்பேத்கர் அதுல ஏன்னா நான் எதுக்குன்னா சைதாபதியில பேசும்போது இப்படி பேசிட்டேன். நான் பேசுறது தப்பா இருந்தா எனக்கு சொல்லுங்க. ஏன்னா எனக்கு சாதி மதம்னா எனக்கு கிடையாது, எனக்கு சாதி மதமே கிடையாது. நான் எதுக்கு சொல்றேன்னா, இந்த கிருஷ்ணப்பறையினர் ஒரு நண்பர் இருந்தார் சைதாபதியில். அவர் என்னை கூப்பிட்டு மீட்டிங் போட்டார். நான் சொன்ன வரமாட்டேன். நான் ஏன்னு கேட்டேன். உன் பேர் நான் எப்படி சொல்லணும், கிருஷ்ணன் சொல்றதா கிருஷ்ணப்பறையினார் சொல்றதா? கிருஷ்ணப்பறையினார் சொல்றேன். சொன்னா அவர் கேஸ் போட்டுருவீங்களே அப்படின்னு நான் சொன்னது உண்மை. அப்ப நான் சொன்னேன், நம்ம ஜாதி பேரை சொல்றதுனால கேஸ் போடுன்னு சொல்றதே தப்பியா? நம்ம ஜாதி பேரை சொல்ற தலைன்னு இல்லையா? ஆமா நான் அதான் சொல்றேன். உன்னை யார் வேணும்னு சொல்ற? இன்னைக்கு இலங்கையிலும் மலேசியாவிலும் சிங்கப்பூர்லையும் பார்த்தா அதிகமா நம்மளுதான் அங்க இருக்கிறது.